சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. நான் கேட்கிறேன், ஏன் மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பையல செந்தமிழன் சீமான் மக்களை நம்பி வந்தா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கொலை செஞ்சிருவீங்களா? கத்தி வச்சு கழுத்தை குத்தி கிழிச்சிருவீங்களா? நான் கேட்கிறேன், என்ன பண்ணிடுவீங்க? திருநெல்வேலியில் எங்கள் கட்சி கிடையாதா? திமுக மட்டும்தான் திருநெல்வேலியில் இருக்கா? திருநெல்வேலியில் நீங்கள் மட்டும்தான் ரவுடிசம் பண்ணுவீங்களா? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் கூலிப்படையினரால் கொல்லப்படுகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. கூலிப்படையை வச்சு படுகொலை செஞ்சாங்க. இது போல இப்ப அந்த அந்த திருநெல்வேலியை சேர்ந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரு, திமுக காரரு, நீ திருநெல்வேலிக்கு வந்துட்டு நீ உயிரோட போயிடுறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப கூலிப்படை வச்சு கொலை செய்ய போறியா? கும்பாவனம் கார்த்திக்கு காளியம்மா 2 பேரும் திருவாரூர்ல பேசுறாங்க. சாராய பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில விட்டு அடிக்கிறாங்க திமுக காரங்க. கட்சியினுடைய தலைவரை நீ வந்துட்டு போனீங்கன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுற ஒரு செயலுக்கு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க? ஐயா கே வீரமணி அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க? இவங்க எல்லாம் தானே திமுகவுக்கு சப்போர்ட்டடா பேசுறாங்க. பெண் போலீஸ் வருது, வந்தா திமுக காரன் போய் கையை பிடிச்சிருக்கிறான். கேஸ் ஆச்சா இல்லையா? அப்ப உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாதா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் திரு மு களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. அண்மையில் திமுகவுடைய பேச்சாளர் என்ற பெயரில் ஒருத்தர் பேசுகிறாரு. திமுகவுடைய ஆதரவாளர் சொல்லி திமுக துண்டு போட்டு பேசுகிறாரு. சீமான் திருநெல்வேலிக்கு வந்தால் நீ கத்தி பேசுகிறல்ல, இங்கே வந்தால் கத்தி வச்சு நாங்கள் பேச சொல்லிட்டு ரொம்ப மோசமான முறையில் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாரு. எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு, அதுக்கு பதிலாக நாம் தமிழ் கட்சி பதில் விமர்சனம் பண்ண தயாராக இருக்கீங்களா, இல்லை அவர் மேலே புகார் கொடுக்க போகிறீங்களா? இல்லை, அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் உறுதியாக எடுக்கிறோம். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு நிரூபணம் செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, இந்த திராவிட மாடல் அப்படின்னா இப்படித்தான் அநாகரிகமாக பேசும், பெண்கள் குறித்து பொது மேடையில தவறா பேசணும். கிட்டத்தட்ட 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக இன்னைக்கு வரைக்கும் இப்படியான அநாகரிகமாக பொது வெளியில் பேசுறவர்களைத்தான் உருவாக்கி வச்சிருக்கு. அண்ணா இப்படியானவர்களை தான் உருவாக்கி இருக்காரு, கலைஞர் இப்படியானவர்களை தான் உருவாக்கி இருக்காரு. இப்ப இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படியான கீழ்த்தரமான மட்டமான ஈனத்தனமாக பொதுவெளியில் பேசுறவர்களைத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத அந்த திருநெல்வேலியில பேசின அந்த திமுக காரர், நீங்க சொன்ன மாதிரி திமுக துண்டு போட்டுக்கிட்டு பேசுறாருல, வீர ஆவேசமா பேசுறாருல, அவரும் அதை நிரூபணம் செஞ்சிருக்கிறார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, அக்கா கனிமொழி அவர்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தன் ஒரு டூப்ளிகேட் ஒருத்தன் ஒரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவி குறித்து ஒரு ட்விட் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி, ஒரு ஃபேக் ஐடியில ஒரு ட்வீட் போட்டான்னு சொல்லி கண்டன அறிக்கை கொடுத்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இப்ப உங்க கட்சிக்காரர் ஒருத்தர் மேடையில ஏறி சீமானுடைய தாயாரை மிக மோசமாக விமர்சிச்சிருக்காரு. வெளியில இப்ப நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, அப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மேடையில விமர்சனம் செய்திருக்கிறார். நீ சீமானை விமர்சிக்க வேண்டும் என்றால் சீமானை நீ திட்டணும். சீமானின் தாய் ஒரு பெண், அது வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை இவ்வளவு மட்டமா இவ்வளவு கேவலமா விமர்சிச்சிருக்காங்க. யாரு? உங்க கட்சிக்காரங்க விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு என்ன கண்டனம் நீங்க தெரிவிச்சீங்களா? இல்ல அந்த கட்சிக்காரரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்தீங்களா? அல்லது என்ன முடிவு பண்ணீங்க? மதிப்புக்குரிய அம்மா சல்மா அவர்களை நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் குதிச்சு எண்ணெயில விடுவீங்களே, நாம் தமிழர் கட்சின்னு சொன்னா உடனே களத்துல களமாறுறீங்களே, பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சீமானுடைய தாயாரை மிக மட்டமா பொது வெளியில ஒருத்தர் விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு மதிப்புக்குரிய அம்மா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுக்கான உங்களுடைய நடவடிக்கை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பொது வெளியில் பொதுமக்கள் கூட்டத்தை போட்டு பொதுமக்கள் மத்தியில் இப்படித்தான் தரக்குறைவாக மிக மோசமாக கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி நீங்க பேசுவீங்களா? பெண்கள் குறித்த உங்கள் மதிப்பீடு இதுதானா? இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீ கத்தி பேசுனீங்கன்னா நாங்க கத்தியோட பேசுவோங்கிறாங்க.
இது எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும் இது வந்து நேரடியா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. கண்டிப்பா ஒரு கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது காவல்துறை யாரோட கையில இருக்கு? மாநில முதலமைச்சர் கையில இருக்கு. அப்ப இந்நேரம் வந்து உளவுத்துறை முதலமைச்சருக்கு இந்த செய்தியை சொல்லலையா? இன்னைக்கு இணையதளம் முழுதுமே இவருடைய பேச்சு பயங்கர வைரல் ஆயிருக்கு. இவர் மிரட்டல் தான் 2 நாளா பயங்கரமான வைரல் ஆயிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த பேச்சு முதலமைச்சர் காதுக்கு கொண்டு செல்லப்பட்டதா இல்லையா? துணை முதல்வரோட காதுக்கு போச்சா இல்லையா? அவர்கள் ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கல? ஒண்ணு கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும், அல்லது கைது செஞ்சிருக்கணும், அல்லது எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, மதிப்புக்குரிய அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் நடத்திய மாவீரர் நாள் நிகழ்வுக்கு தலைமையேற்று அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தாங்க. அது வந்து அவர் வந்து ஒரு திமுக எம்எல்ஏ, அவர் எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட வந்து விமர்சித்து பேசினேன். புரியுதுங்களா உங்களுக்கு? தனிப்பட்ட முறையில் அண்ணன் வேல்முருகன் மீது அவர் எந்த விதமான நம்ம காழ்ப்புணர்வும் கிடையாது. அவரு நமக்கு மரியாதை குறைவா அவரை நம்ம வந்து பார்க்கல. நம்ம வந்து ஒரு வாதத்துக்கு அரசியலா முன்வைக்கிறோம். அவர் திமுக எம்எல்ஏ, அவரை கூப்பிட்டு நீங்க ஏன் மாவீரர் நடத்துனீங்கன்னு சொன்னோம். அதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து கடுமையான எதிர்ப்பு எனக்கு வந்துச்சு. ரொம்ப போன் பண்ணி ரொம்ப அநாகரிகமா என்னை திட்டினாங்க, கொலை மிரட்டல் விட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்த செய்தி அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த செய்தி போன உடனே அவங்க வந்து அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. தன்னுடைய கட்சிக்காரர்கள் இது போல தனி மனிதர்களை மிரட்டுறதோ தனி மனிதர்களை பேசுறதோ கூடாது, இதை மீறி நீங்க வந்து பொது வெளியில இணையதளங்கள்ல பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா கட்சி கடும் நடவடிக்கை எடுக்கும், கட்சியை விட்டு நீக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாங்க. இதுதானே ஜனநாயகம், இதுதானே போற்றுதலுக்குரியது, இதுதானே ஒரு தலைமைக்கு அழகு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேடையில ஏறி தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய கட்சியா இருக்கிற நாம் தமிழர் கட்சியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்கு வாங்கிய ஒரு கட்சியின் தலைமையை அநாகரிகமாக விமர்சித்து, நீ கத்தி பேசினா நான் கத்தியோட வருவேன் அப்படின்னும், நீ திருநெல்வேலிக்கு வந்துட்டு நீ உயிரோட போக மாட்ட அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டலும் வந்து விடுவதை இந்த திமுக என்கிற இந்த கட்சி ஆதரிக்குதா? இதை வந்து உற்சாகப்படுத்துதா? அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்க திமுக காரர்கள் எல்லோரும் அவர் பேசிய அந்த பேச்சை ரசித்தார்கள். அப்ப இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? நான் கேட்கிறேன். திருநெல்வேலியில் எங்கள் கட்சி கிடையாதா? திமுக மட்டும்தான் திருநெல்வேலியில் இருக்கா? திருநெல்வேலியில் நீங்கள் மட்டும்தான் ரவுடிசம் பண்ணுவீங்களா? நான் கேட்கிறேன். அங்க நியாயமானவர்கள் இல்லையா? நேர்மையானவர்கள் இல்லையா? அங்க நியாயத்தை பேசுவதற்கான மக்கள் இல்லையா? நான் கேட்கிறேன். மக்களை நம்பி தானே நாங்க கூட்டணியில நிக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களை நம்பி வந்தா நீங்க வந்து என்ன செஞ்சிருவீங்க? கொலை செஞ்சிருவீங்களா? கத்தி வச்சு கழுத்தை குத்தி கிழிச்சிருவீங்களா? நான் கேட்கிறேன், என்ன பண்ணிடுவீங்க? அப்ப இந்த ஒரு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால தான் நாங்க விமர்சிக்கிறோம். அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தா அதிமுக விமர்சிச்சுட்டு போறோம். உங்க தலைவரை கொண்டு போய் நீங்க வீட்டுல உட்கார வச்சுட்டீங்கன்னா நாங்க ஏன் விமர்சிக்க போறோம்? வீட்டில் இருக்கிறவனை ஏன்டா நீ வந்து விமர்சிக்கிறேன்னு நீங்க கேட்டு கோவப்பட்டதுல நாங்கள் வந்து ரைட் ஓகே, பாவம் அவர் சும்மா போய் ஆட்சி அதிகாரம் எல்லாமே வீட்டில் உட்காந்துருக்காரு, அவரை போய் நம்ம விமர்சிச்ச தப்பு அப்படின்னு நாங்க திருத்திக்கிறலாம். ஆட்சி அதிகாரத்தில் நீங்க தான் இருக்கிறீங்க. ஒரு பக்கம் வந்து 12 வருஷமா நாங்க வேலை செய்யறோம், 12,500 ரூபாய் தான் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, எங்களை நிரந்தரப்படுத்தலைன்னு சொல்லி ஆசிரியர் போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் செவிலியர் போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் எதிர்த்து அரசை எதிர்த்து போராடுகிறார்கள். ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராடுகிறார்கள். ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையத்துக்கான மக்கள் போராடுகிறார்கள். இப்ப கொண்டுட்டு போய் நான் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நாங்க நிலத்தை கொடுக்குறோங்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? குலசேகரப்பட்டினத்துல நான் ராக்கெட் வைக்க விடுறதுக்கு நான் நிலத்தை கையகப்படுத்துறேன்டான்னு சொல்றீங்க. இப்படி மக்கள் விரோதமா பல காரியங்களை நீங்க செய்றீங்க. இன்னைக்கு நான் 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு 20,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறேன். ஏண்டான்னு பார்த்தோம்னா அதானி நிறுவனத்துக்கு நீங்க 2,500 கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் உரிமத்தை கொடுத்ததுனால அவர்கள் இன்றைக்கு கரண்ட் பில்லை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இதை நாம சொல்லல, இது வந்து US
அமெரிக்க அரசாங்கம் உங்க மேல வந்து வழக்கு தொடுத்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்கள் ஊழல்வாதிகள், நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள், இந்த மக்களுக்கான நல்லது எதுவுமே நீங்கள் செய்யாத போது உங்களை நாங்கள் விமர்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த கொடியை வந்து ஏத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மாநில அரசுக்கு எந்த வகையில் அது தொந்தரவா இருக்கு நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கொடி ஒரு 45 அடி உயரத்துல பறக்க கூடாதுன்னு திமுக நினைக்குதா? புரியுதுங்களா? திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரையில் வளரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசு அதிகாரிகளை தூண்டி விட்டு அந்த இடத்துல அந்த 45 அடி உயரத்துல கொடி ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கொடி ஏத்தி 2 நாளையில அந்த கொடி ஏத்துவதற்காக உழைத்த விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த எல்லார் மேலையும் வழக்கு போடுறாங்க. அந்த கொடியை ஏத்துவதற்கு அங்க அனுமதித்த அந்த அதிகாரியை இடைநீக்கம் செய்யறாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? இதெல்லாம் மாநில உளவுத்துறை முதலமைச்சருக்கு சொல்லலையா? மாநில உளவுத்துறை துணை முதல்வருக்கு சொல்லலையா? அப்ப துணை முதல்வருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா, முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியும்னா சம்பந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு ஏன் கண்டிக்கல? ஏன் இப்ப நீங்க ஆதவ அர்ஜுன் பேசுனதுனால கூட்டணி தர்மம் மீறப்படுது, திரும்ப கூட்டணியில இருக்கணுமா வேண்டாமா? அவங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த இந்த இவ்வளவு நெருக்கடியை திமுகவின் மீது சுமத்துகிறார், மன்னர் ஆட்சி முறை என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருக்கடியை அண்ணன் திருமா அவர்களுக்கு கொடுத்து அவர் வந்து ஆதவ அர்ஜுனை இடைநீக்கம் செஞ்சிட்டார். 6 மாசத்துக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இன்னொரு உண்மையும் நான் சொல்றேன். திமுக என்ன மன்னர் ஆட்சி செய்கிறதா? கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி என்ன இளவரசரா? அவர் வந்து இது என்ன மன்னர் ஆட்சியா அப்படின்னு முதன்னு கேட்டது மதிப்புக்குரிய ஐயா வைகோ. அவர் கட்சி ஆரம்பிச்சதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி கலைஞருக்கு அப்புறம் அவருடைய மகன் மு.க. ஸ்டாலினுக்கு போகணுமா, அவர் என்ன இளவரசரா அப்படின்னு கேள்வி கேட்டுதான் வெளில வந்தாரு. அதன் பிறகு ஒருத்தன் கேள்வி கேட்டான், அதே கேள்வியை மேடைக்கு மேடை கேட்டான். அவன் யாருன்னா நாம் தமிழர் கட்சியில் பயணித்த தம்பி ராஜீவ் காந்தி. மேடைக்கு மேடை, நீங்க என்ன மன்னர்களா? நீங்க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, இதை நாங்கள் ஒழிச்சே தீர்வோம், இவர்களை வீழ்த்தியே ஆக வேண்டும், இவர்கள் மக்கள் விரோத செயல் செய்கிறவர்கள், இவர்கள் ஜனநாயக நாட்டில் உட்கார்ந்து கொண்டு மன்னராட்சி செய்கிற மன்னர்கள், இவர்களை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசினது தம்பி ராஜீவ் காந்தி. புரியுதா உங்களுக்கு? அந்த ராஜீவ் காந்தி இப்ப எங்க இருக்காரு? திமுகவினுடைய மாநில மாணவரணி தலைவரா இருக்காரு. அப்போ உங்களை விமர்சித்து பேசிய ஒருத்தனை கூப்பிட்டு குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சிருக்கீங்க. ஆனா உங்களை அதே விமர்சனத்தை ஐயா வைகோ வைத்த விமர்சனத்தை தம்பி ராஜீவ் காந்தி தமிழ்நாடு முழுசும் மேடைக்கு மேடை சொல்லி சக்கர நாற்காலி கருணாநிதி அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி உங்கள் குடும்பத்தை என்ன மன்னர் ஆட்சியா என்று கேட்டு அவமானப்படுத்திய ராஜீவ் காந்தியை நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க. இவர் ராஜீவ் காந்தி பேசினதை வைகோ பேசின ஆதவ அர்ஜுனா பேசுறது மட்டும் உங்களுக்கு வந்து வலிக்குதா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நெருக்கடி அண்ணன் திருமா அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளில் ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவமிக்க அரசியல்வாதி அண்ணன் திருமாவளவன் அவர்கள். புரியுதா? அவர் எல்லை மீறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுங்கிற நெருக்கடியை ஆளும் கட்சிக்கு ஏற்படுத்துவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறார்ல, அதை கேட்க விடாம செய்யணுங்கிறதுக்கான நெருக்கடியை தான் இந்த நெருக்கடியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. விசிக வளர் வந்து திமுகவுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்க? 100% விசிக இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, அது உறுதி. வேணா தனிச்சு விசிக வெளியில அனுப்பிட்டு அவங்களை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க பாப்போம். இப்போ உங்களை எல்லாருக்குமே கூட வந்து விசிக திமுக கொடுக்கலாம் ஜெயிக்குது, அப்போ விசிக வெளியே வரணும் அப்படி எண்ணம் இருக்கு நாம் தமிழருக்கு? இல்லை, அப்படியெல்லாம் ஒரு எண்ணமும் கிடையாது. நான் கேட்கறது வந்து நான் பொது தளத்தில் நின்று திமுகவை எதிர்க்கிற மனநிலையிலிருந்து நான் பேசுறேன். புரியுதா? நான் விசிக ஆதரவு மனநிலையில இருந்து பேசல, நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. நான் திமுகவை கண்டிக்கிற மனநிலையில் இருந்து, திமுக செய்வது அயோக்கியத்தனம், திமுக செய்வது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல்
அப்படிங்கிற மனநிலையிலிருந்து, திமுகவை கண்டிக்கிற மனநிலையிலிருந்து தான் நான் பேசுறேனே ஒழிய விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு மனநிலையிலிருந்து நான் பேசல. இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க அமைச்சர் மூர்த்தி வந்து நினைக்கிறாங்க வந்து கொடி பறக்கக்கூடாது சொல்லிட்டு, இதுல என்னவா புரிஞ்சுக்குது? அரசியல் கட்சி வளர்ந்து பிடிக்கல நம்ம புரிஞ்சுக்குதா, இல்ல வந்து விசிக சில பேரே சொல்றாங்க இது வந்து ஒரு சாதிய மனோபாவத்தின் உச்சம் தான் இது அப்படின்னு சொல்ல வராங்க. இல்ல, உண்மையா இது வந்து சாதிய மனோபாவத்தின் உச்சம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முழுதுமே சாதிய மயமாக்கப்பட்டு விட்டது. புரியுதா உங்களுக்கு? இன்னமும் சொல்ல போனீங்கன்னா அங்க வந்து அந்த திமுக கட்சியில் பயணிக்கிற தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே மிக மோசமான சாதிய உணர்வோடு இருக்காங்க. சமீபத்தில் பாருங்க, KKSSR தம்பி இரணி என்ன நிக்க வச்சு பேசுறாரு. அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு அவங்க வந்து ஒரு மகாராஜா மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அவருக்கு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் என்ன? அவர் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம் மாதிரி இன்னொரு சிம்மாசனத்துல அண்ணன் திருமாவர்களை உட்கார வச்சா என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? சாதிய மனோபாவம், புரியுதுங்களா? ஒரு மன்னர் மனோபாவம். ஆகவே திமுக காரர்கள் எல்லோருக்குமே சாதிய மனோபாவம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு பையன், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் கோயிலுக்குள்ள போயிட்டான். ஒரு திமுக காரர் என்ன பேச்சு பேசினாரு சேலத்துல? எவ்வளவு கேவலமா, எவ்வளவு மூன்றாம் தரமா வந்து பேசினாரு. அவர் மீது திமுக எடுத்த நடவடிக்கை என்ன? வாபஸ் வாங்கிட்டாங்க. வேங்க வயல்ல வந்து ஒரு மலத்தை குடிக்கிற தண்ணியில வந்து மலத்தை கலந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கலையே. இவ்வளவு வீர வசனம் பேசுற ஐயா வருண்குமார் IPS மனைவி தானே அங்க வந்து IPS அதிகாரியா இருக்காங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? போலீஸ் காவல்துறையினுடைய கையாளாகாத தனமால இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு இழுக்கால இருக்கு. அது ரொம்ப கேவலமான ஒரு செயலாக இருக்கு. ஒரு காரியத்தை செய்தவர்கள் இருக்கிறதே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள யாரா செஞ்சது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கு. அது கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? மாநில அரசு அதற்கான நெருக்கடியை கொடுக்கல. அப்ப சாதிய மனோபாவம், புரியுதா உங்களுக்கு? ஆக கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றான். தாழ்த்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை வருது. மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் அதை ஏற்கலன்னு சொல்லி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கணும். அதுக்கு பதிலா அந்த கோயிலை பூட்டி வச்சிருக்கு திமுக. அப்ப என்ன மனோநிலை? சாதிய மனோநிலை தானே அது. ஆக திமுக என்பது ஒரு சாதிய மனோநிலை கொண்ட, ஒரு மன்னர் மனநிலை கொண்ட ஒரு கட்சியா அது உருமாறி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மேடையில ஏறி பேசுகிறவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் செய்வது போல, ஒரு மிகப்பெரிய ரவுடிகள் போல, ஒரு கட்சியினுடைய தலைவரை நான் கொலை செய்வேன் அப்படின்னு ஏன் இதை பேசுறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் கூலிப்படையினரால் கொல்லப்படுகிறார்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. கூலிப்படையை வச்சு படுகொலை செஞ்சாங்க. இது போல இப்ப வந்து அந்த திருநெல்வேலியை சேர்ந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரு, திமுக காரரு, நீ திருநெல்வேலிக்கு வந்துட்டு நீ உயிரோட போயிடுறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப கூலிப்படை வச்சு கொலை செய்ய போறியா? அப்ப இதை வந்து மாநில அரசு அங்கீகரிக்குதா? இதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை அங்கீகரிக்கிறாரா? அல்லது வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை அங்கீகரிக்கிறாரா? அப்ப திருநெல்வேலிக்கு போனா கூலிப்படையை வச்சு கொலை செஞ்சிருவாங்களா சீமான் அவர்களை? அப்ப எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கு. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் செய்யவே தெரியலையே. இந்நேரம் அவர் மேல சட்டம் பாஞ்சிருக்க வேண்டாமா? காவல்துறை இந்நேரம் அவரை கைது செஞ்சிருக்க வேண்டாமா? அதை கண்டித்து திமுக அறிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா? இது போல பேசுவதெல்லாம் தவறு. ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரை நீ கொலை செய்வது போல, மிரட்டுவது போல பொது மேடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இது போல பொது மேடையில யாரையாவது மிரட்டி, இங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இடும்பாவனம் கார்த்திக்கு காளியம்மா 2 பேரும் திருவாரூர்ல பேசுறாங்க. சாராய பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில விட்டு அடிக்கிறாங்க திமுக காரங்க. எப்படியாப்பட்ட மனநிலை கொண்டவர்கள்னு பாருங்க. 3ஆம் தரமான பேச்சாளர்களா திமுகவில் எவ்வளவு கேவலமான பேச்சாளர்களா வெற்றி கொண்டான் இருந்தாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு மட்டமா, எவ்வளவு கேவலமா, எவ்வளவு 3ஆம் தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பொது மேடையில வந்து பேசுறாரு.
இன்னைக்கு இந்த திருநெல்வேலியில பேசியிருக்கக்கூடிய நபர் எவ்வளவு மோசமா ஒரு கொலை மிரட்டல் விடுறாரு. அப்ப திமுகவினுடைய லட்சணம் இதுதானா? திமுக இத்தனை ஆண்டு காலம் இப்படி பேசுகிறவர்களைத்தான் நீங்கள் அங்கீகரித்து வைத்திருக்கிறீர்களா? இதுதான் அரசியல் நாகரிகமா? இதுதான் ஜனநாயகமா? இந்த திமுகவை மக்கள் மன்றத்தில் இருந்து அகற்றணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டிலிருந்து இந்த திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசணுமா வேண்டாமா? பொதுவெளியில் பெண்கள் குறித்து இவ்வளவு மட்டமாக பேசுகிற ஒரு கட்சியை, பொதுவெளியில் பெண்கள் குறித்து இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிற ஒரு கட்சியை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கண்டிக்கலையே, ஒருத்தர் கூட அதை கண்டனம் தெரிவிக்கலையே. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவரா இருக்கிற கனிமொழி வாய மூடிட்டு பேசாம இருக்காங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் பேசாம இருக்காங்க. அதே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து எதிர்த்து அறிக்கை கொடுக்கிறவங்க இதை கண்டிக்கணுமா இல்லையா? இது ரொம்ப தப்பு. ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய தாயை நீங்கள் தவறான வார்த்தையை பயன்படுத்தி பொதுவெளியில் பேசியது தவறு என்று ஏன் கீதா ஜீவன் கண்டிக்கல, எதிர்த்து அறிக்கை கொடுக்கல? ஏன் தமிழ்நாடு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் அவரை கைது செய்யல? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லட்டும். இது மாதிரியான தனி நபர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டில் சீர்குலைக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் மேடையில ஏறிக்கிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை நீ வந்துட்டு போனீங்கன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுற ஒரு செயலுக்கு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க? ஐயா கி வீரமணி அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க? இவங்கெல்லாம் தானே திமுகவுக்கு வந்து சப்போர்ட்டடா வந்து பேசுறாங்க, திமுகவுக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க நான் கேட்கிறேன். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, பொது மேடைகளில் ஏறி பெண்களை இழிவாக பேசுவது. பொதுக்கூட்டத்துக்கு வந்து பெண் போலீஸ் வருது, வந்தா திமுக காரன் போய் கையை பிடிச்சிருக்கிறான், கேஸ் ஆச்சா இல்லையா? அப்ப உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை கிடையாதா? பெண்களை பொதுவெளியில் அவமானப்படுத்துவதும், பெண்களை பொதுவெளியில் கேவலமாக பேசுவதும், பெண்களை பொதுவெளியில் கையை பிடிச்சி இழுக்கிறதும் தான் திமுக காரர்களுடைய மனநிலையா? இப்படித்தான் நீங்க இந்த 60 வருஷமா அவர்களை வளர்த்து வைத்திருக்கிறீர்களா? இதுதான் உங்க கட்சியின் லட்சணமா? இதுதான் திராவிட மாடலா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால பெண்களை இழிவு செய்யறத நாங்கள் ஏற்க முடியாது. நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியா வந்து நாங்க நடவடிக்கை உறுதியா வந்து எடுப்போம் அவரை. ஆனால் அவர்களைப் போல நாங்களும் மூன்றாந்தரமாக, அவர்களைப் போல நாங்களும் ஈனத்தனமாக விமர்சிக்க நாங்கள் விரும்பவில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி.